நன்றி ராஜா. நீரே நன்றி, நன்றி ராஜா கத்தாவே. நீரே நிறைந்தவரப்பா கத்தாவே. ஆளுகை செய்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கத்தாவே. க்ளோரி ஜீசஸ். சபையோட அனைவரும் ராஜா கத்தாவே ஜெபசிந்தையோடும் விருப்பமாக நன்றி அப்பா. உண்மை உயர்த்துகிறோம் ராஜா, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. நீரே நல்லவர், வல்லவர், சமாதான பிரபு. நீர் இரக்கமுள்ளவர் அப்பா கத்தாவே. உமக்கே எல்லா துதிகனம் மகிமை செலுத்துகிறோம் ராஜா கத்தாவே. அல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். Let us worship him. Let us worship him spirit, Lord Father. Lora kababa babariando ro 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 ro. Indara karaba baba babaria shatara diri diri diri. Kurata ra 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 riando ro 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 ro. Oh baba baba shatoro de. Nandri raja, nandri appa. Oh shaba baba bariando ro ro. தகப்பனே, நீ நல்லவரப்பா, நீ வல்லவரே, சமாதான பிரபு, இரக்கமுள்ளவரே. ஓ ஜீரத்தரபவி கரபாபா பாபா. நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ளவரே. க்ளோரி. உன்னதமானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. We worship you Lord, we worship you Lord. ஜெபசிந்தையோடு இருப்போமாக. ஓ பாபா வரியாந்தோ ரோ 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 தூரியாத்தா ரா 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 ரா. Thank you Jesus, thank you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம் அப்பா. நீ நல்லவரே, வல்லவரே. கரபர தரரரர. Glory Jesus, we worship you Father. We give you all praises Lord Jesus. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா கர்த்தாவே. Glory. எங்கள் மத்தியிலே இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. Glory Jesus. Thank you Jesus, thank you Lord. உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னதமானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. Thank you Lord. Oh Father, you are a faithful Father. We worship you Lord. Thank you Jesus, thank you Lord. நன்றி ராஜா. Glory Jesus. Thank you Lord. நன்றி ராஜா. We give you praises. Thank you Lord. நன்றி. Thank you Father. Glory. Thank you Lord. Thank you Savior. We worship Lord. Thank you Lord. நன்றி ராஜா. Thank you Lord. சபையோர் அனைவரும் எழுந்த வண்ணமாக உற்சாகத்தோடு இந்த கைகளை தட்டி பாடுமா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். உற்சாகத்தோடும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டிருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டிருப்பேன். கைகளை ஊற்றி சொல்லுமா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் என்றும் ஆனந்தம்
மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். கைகளை ஊற்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும்
தகப்பனே. Thank you Jesus. ஆபத்தில் நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆபத்தில் நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. சொல்லுமா, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. Yes Lord. அல்லேலூயா. ஓ ஷபபபபரி அந்தோரே அல்லேலூயா, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன். கதவும் சும்மா சாத்தானின் சகல வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்கு பெற்றுக்கொள்ளுவாங்க. ஓ சாத்தானின் சகல அறிக்கிடுவாங்க. வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. Yes Lord. ஓ சகமபபப, அல்லேலூயா. ஓ கரபரபரபரபரியந்தோரோ, இந்தரகரபரியஷினந்தோரோ. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. Thank you Lord. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We worship you Lord, we worship you Lord. Thank you Jesus. Oh hallelujah. Karababababariararabaraba sharandururururu. Thank you Jesus. உண்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. Glory glory Jesus. வானமும் பூமியும் அலைந்தாலும் உன் வார்த்தைகள் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. ஜீவிக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தாவே. Hallelujah, hallelujah.
சிந்தி ஒருப்பமாக அந்நிய பாஷத்தோடு தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. Thank you Lord. Let us worship him in tongue. Oh baba bariya shatararere uriyandara baba baba bariya karadiyandoro ivyararare vira bashanduri di. Thank you Lord. நன்றி ராஜா. இயேசுவின் நாமம் துதியாலே மகிமையானது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் துதியாலே அவர் நாமத்துக்கு மகிமையானது ராஜா. அல்லேலூயா. ஓ துதி மகிமை அவர் ஒருவருக்கே. ஒரு இருதயமும் என் இயேசுவுக்கே. பேர் புகழெல்லாம் இயேசுவுக்கே. கைகளை ஊத்தி சொல்லுமா, பேர் புகழெல்லாம் இயேசுவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு அல்லேலூயா. Thank you Lord. நன்றி ராஜா. உமக்கே சகலம் உமக்கே சொந்தம் ராஜா கர்த்தாவே. வானம் பூமி அழிந்தாலும் உன் வார்த்தைகள் மாறியவர் ராஜா. ஓ ஷகபா பாபா. தூய உள்ளம் துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. தூய உள்ளம் துதிகளினாலே தேவாலயம் அல்லேலூயா. துதி பிறந்திடுதே என் ஆவியிலே. களி கூர்ந்திடுதே என் இருதயமே. பேரானந்தம் ஆனந்தமே. பேரானந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் இயேசுவுக்கு அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவிக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஓ ஷகபா பாபா ரத்தனரி உரியந்தரரரரரரர பாபா 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 ரியா கரபரப ஷதுருரு. ஓ ஷிரியந்தரரரரரரர உரிய கரியந்தரிரிரி. அன்னை பாஷையை தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. யாரோ வேடிக்கை பார்க்கிற சத்தம் விட்டு கர்த்தரை கூப்பிடுவாங்க. Let us worship him in loudest. Thank you Lord. உரிய கரபா பாபா 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 ரியா திரி இரியா தரரரரரரர ரியாந்தரோ ஷகபா பாபா 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 இந்தரரரரியா தரோ. Thank you Lord. El Shaddai,
பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தில் அகிலத்தில் ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தில் ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சபையோரம் கைகளை தட்டிங்களோ. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, சொல்லுமாங்க. அகிலத்தில் ஆள்பவரே, அவர் மேல உம்மாலாகாதது எதுவுமில்லை. அறிக்கையுமாக இந்த அகிலத்தில் ஆள்பவரே, அவரால கூடாது ஒன்றுமில்லை. ராஜா, ஆளாகாதது எதுவுமில்லை. கைகளை வச்சு சொல்லுவோமாடா. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, ஓ சங்கமவியானா, யெகோவா யந்தரரரரே, யக்கபபபபா, சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல்லோரி, எல்லோரி, என்னை தந்த தெய்வமே, எல்லோரி, எல்லோரி, என்னை தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம்.
பாத்திரர் பாத்திரரே, துதி உமக்கே பாத்திரர் பாத்திரரே, துதி உமக்கே. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. விசுவாசத்தோட பாடும்போது தேவன் அற்புதம் செய்வார். ஆமேன். ஏனோ தானமா பாடாத படிக்கு விசுவாசத்தோட பாடும் பொழுது தேவன் நீங்கள் எதை குறித்து வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை உங்கள் எண்ணத்தில் வைத்திருக்கிறீங்களோ அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மையே உம் அன்பை நம்பும், உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுமா, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். விசுவாசத்தோடு உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. விசுவாசத்தோட சொல்லுமா, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட பாடுவோமா? என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது அவர் நிச்சயமாக செய்வார். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் அன்பு மிகுந்திருக்கும். சொல்லுமா, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மை
விசுவாசத்தோடு உம்மை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். பாடுவோமா? நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. சொல்லுமா? என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவர். உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். சொல்லுமா? உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீர்தானே நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம் பாதுகாப்பாக இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? உங்க நினைவாக இருக்கிறாரா இல்லையா? என்னை ஆசீர்வதிப்பவரே, உங்களை மட்டும் நம்புற ராஜா. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான். உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் அன்பு மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு உங்களை மட்டும் நம்புற ராஜா. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். சொல்லுமா? முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம் ராஜா, உங்களை நம்பி ஆண்டவரே. அப்போ உங்க கரத்தை நாங்கள் பிடித்து கொண்டோம் ஐயா. எங்களை வெட்கப்பட்டு போக விடாதீரும் ஆண்டவரே, எங்களை வெட்கப்பட்டு போக விடாதீரும் ஆண்டவரே. எங்கள் கேடகமாக மாறும் ஆண்டவரே, எங்களுக்கு துணையாளராக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென் ஆமென். நம் யாவரும் அமருவோமாக. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் கூடியும்
எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ தேவன் நிச்சயமாக அதற்காக உங்களிடம் பேசுவார். ஆமென். ஆராதனையின் மூலியமாக பேசின தேவன் வார்த்தையின் மூலியமாக நிச்சயமாகவே பேசுவார். ஆமென். தாகத்தோடு இருக்கிறவர்களை தேவன் நிரப்புவார். கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களை உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார். ஆமென். நம் தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஆமென். நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மேல் நோக்கம் இருக்கிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கை மேல் ஒரு நோக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் நேரத்தை தாமதப்படுத்தாத படிக்கு பாஸ்டர் பாஸ்கரனை கரந்தட்டி வர வைப்போமா. Thank you, Jesus. Glory, Father. Praise the Lord. காலை வேளை தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் நாம் அவரை நம்பியிருப்போமானால் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். இன்றைய காலத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பானது கிறிஸ்துக்குள் உன்னுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அல்லது உன்னுடைய கிறிஸ்துக்குள் ஒன்றாவது எப்படிப்பட்டதாக இருக்குது, இரண்டாவது கிறிஸ்துக்குள் உன் வைராக்கியம் எங்கே என்ற தலைப்பில் இன்று காலை வேளையில் நாம் பார்க்குறோம். தேவன் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார். ஏன்னா மரியாதை குறித்து நாம் பார்க்குறோம், அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லும் போது அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். கர்த்தர் மேலே வைராக்கியம் இருக்கணும். எப்படிப்பட்ட வைராக்கியம்? அந்த வைராக்கியம் ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இப்படி எப்படியா இருக்கிறது நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு கொள்வோமாயிருப்போம். நாம் ஆரம்பத்தில் வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில் உறுதியாய் பற்றிருப்போமாகில். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, இந்த ஆரம்பம் என்று என்ன, நம்ம ரட்சிப்பின். ஏன்னா இங்கே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே எபிரேயரில் பவுல் இறந்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க இருந்த காலம் வேற, இவங்க இருந்த காலம் வேற என்று சொல்லுகிற சாக்குப்போக்கு கிடைக்கிற காலத்தில் நம்மள இல்லை. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த தேவன் இந்த காலகட்டத்தில் நம்மளோடு இருக்கிறார். அவங்களோட வாழ்ந்து அவங்கள வழி நடத்தி போஷித்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஏன் இந்த வார்த்தை எப்ரூவில் பவுல் இப்படியா சொல்கிறாங்க, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்போமாகில். ஆரம்பத்தில் அது 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இங்கே கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை இதாங்க ஆரம்பம். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அடிமை 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 இந்த வாழ்ந்து கொண்ட அந்த ஜனங்களை தேவன் அங்கிருந்து அற்புதமாக வழி நடத்தினார். அதே தேவன் நம்மளை அற்புதமாக ரட்சித்தார். என் வாழ்க்கையில்
எனக்கு அற்புதமே நடக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமென். எனக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கலையே இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்குன்னு. இப்போ உயிரோடு இருக்கீங்களே, அதே உங்களுக்கு பெரிய அற்புதம். அனுதினமும் காலைதோறும் புதிய கிருபை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. நீ கேட்டுக்கொண்டிருக்க செய்தியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம விசேஷம் நடத்தி கொண்டிருக்கிற, அதோட வேறு என்னங்க அற்புதம்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் எவ்வளோ ஒரு கொடுமையில் இருக்கும்போது தேவன் அற்புதம் வழி நடத்தினார். பார்வோனோட பேசி அவனுக்கு வாதையை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வந்த தேவனை அற்புதத்தை பார்த்தாங்க, செங்கடை பிளக்கிறத பார்த்தாங்க, அக்கினி சாபத்தை பார்த்தாங்க, மேக சமத்தை பார்த்தாங்க. இங்கிட்டு கடல், இங்கிட்டு பார்வோன்னு நடுவில் நிற்கும் போது இவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய அக்கினி மதில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது. இங்கே கடல் பிளந்து அது வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே தேவன் பாதுகாத்துக்கிட்டு இதையெல்லாம் பார்த்த ஜனங்கள் இந்த 10ஆம் வசனத்தில் ஆண்டு ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதுர் என்று சொல்லி. 9 வாசிங்களேன். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அரோசித்து என்ற வார்த்தை 40 வருஷ காலம்னா, 40 வருஷனாக்கா நம்ம எப்படியோ கணக்கு போட்டால் எப்படியா இருக்கணும். ஆனால் நாள் சொல்கிறேன், 14,600 நாள். 14,600 நாள் என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். எத்தனை நாள்? 14,600 நாள். ஒரு வருஷத்தில் 365 நாள். 40 பேருக்கு 365 எவ்வளோ? 14,600. 14,600 நாளும் என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து என்னை கிரியைகளாம் பார்த்து 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 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனம் இருந்தாலும் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து நினைக்கிறீங்களா? மக வேதனையோடு வருத்தத்தோடு இப்படியோ நான் அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன், இப்படியோ அவங்களுக்கு செய்து கொண்டிருந்தோம். அவர்களை வருத்தத்தோடு அவர்கள் எப்பொழுதும் வருத்தத்தோடு சொல்கிறாராம், அவர்கள் எப்போதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்களாக, எப்பொழுதும் தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன் நன்மையை பெற்றுக்கொண்டு தேவன் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்த்து யாராலையும் எதுவாரும் எந்த டாக்டராலையும் எந்த மந்திரவாதியானாலும் எந்த வல்லமையில முடியாமல் இவர் ஒருவரால் தான் முடிய என் வாழ்க்கையை மாற்றி என்னை சுகமாக்கி என்னை பலப்படுத்தி என்னை அவ்வளோ பெரிய ஆபத்தில் மீட்டு வந்த தேவனை 14,600 நாள் அவருக்கு வேதனை உண்டாக்கி கொண்டே இருந்தாங்களாம். வழுவி போய் கொண்டு இருதயம் உள்ளவர்கள். உங்களை ரட்சித்த தேவன், எகிப்தின் அடிமையில் இருந்து கொண்டு உங்களை ரட்சித்த தேவன் அந்த ஆரம்ப நாட்களில் உங்களை தெரிந்து கொண்டார. அந்த தெரிந்து கொண்ட தேவனிடத்தில் உள்ள தெரிந்து கொண்ட தேவனிடத்தில் அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம், அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த வைராக்கியத்தை, ஆரம்பத்தில் அவர் மேல் இருந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் மேல் உள்ள வைராக்கியத்தை சொல்றதுல கவனிங்க. ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட வைராக்கியத்தில் நம்ம இருந்தோம். இந்த இயேசு ஏற்றுக்கொண்டதுமே எத்தனையோ தடைகள், எத்தனையோ பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதில் கை வைக்கல, அதை செயல்படலை, அதை மீறி வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை வந்தாலும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், எனக்கு இவர் தான், உறவினர்களை விட, நண்பர்களை விட, என் உடன் பிறந்தவர்களை விட இவர் தான் எனக்கு முக்கியம், இவருக்கு தான் நான் நேரத்தை கொடுக்கணும், அவர் இடத்துக்கு நான் வந்து ஆகணும், அவர் ரெண்டு பேர் யாரும் எனக்கு இல்லை. அந்த வைராக்கியம்
இப்போ எங்க? அவரோட நான் நெருங்கி இருந்த வாழ்க்கை, அவரோட அவரோட நான் இருந்த அந்த உறவு என்ற வைராக்கியம் எங்க? ஜெபம் என்று எடுத்துக்கொண்டா ஆரம்பத்தில் உள்ள ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? ஜெப நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் எது வந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் ஜெபித்து கொண்டிருக்குமே. பாருங்க, அன்றைக்கி ஒரு பிரதர் வந்திருந்தார் அக்கௌண்ட் செய்கிறதுக்கு. அவர் கூட அவர் பங்களாதேஷ்காரன் வந்திருந்தான். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டு திடீர்னு பார்க்குறேன், அந்த ஓரத்தில் அவன் சின்ன ஒரு பாயை போட்டு உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கான். சேச்சி இங்கே இருக்கு, இடம் எந்த இடம், யார் பார்க்குறாங்க, இவ்வளோ ஆள் நடமாட்டம் இருக்குது, எதுவுமே யோசிக்கல. உட்காந்து அந்த நேரத்தை அது படம் பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஒன்று ஜெபம் ஆரம்பத்தில் உள்ள அந்த வைராக்க, ஜெபமான வைராக்க எங்கே போச்சு? இப்போ ஜெபமான நேரம் இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், வேத வாசிக்க நேரம் இல்லை. வேதத்து மேலே வாஞ்சியாக இருந்தான் காலம். கர்த்தரோட வார்த்தை நான் வாசிக்கலான்னு எனக்கு சாப்பாடு வேண்டான்னு ஒரு வைராக்கியமாக ஆரம்பத்தில் அந்த வைராக்கியத்தில் இருந்துமே. இப்போ எங்க? எனக்கு நல்லா தெரியும், முன்ன பைபிள் ஸ்டடினாக்கா சபையில் ஆள் நிரம்பியிருப்பாங்க. இப்போ இல்லை, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்லை. அது எவ்வளோ முக்கியம்னு தெரியல. எவ்வளோ தான் நீ பைபிள் படித்தாலும் விளக்கி சொல்கிற வரைக்கும் விளங்காதுங்க. எத்தனை மந்திரி பைபிள் படிச்சுட்டு தான் போனான், ஏசாயாத்தை படிச்சுட்டு தான் போனான். அவன்கிட்ட பிலிப்பு அங்கே அனுப்புனார். அவன் அதை படிக்கும்போதே இது ஒரு ஆளை எனக்கு விளக்குனா தான் எனக்கு தெரியும். விளக்குனோடனே நான் ஞானஸ்நானத்துக்கு ரெடியானா. அவன் விளக்காமல் இருந்தாலும் படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். வேதம் எவ்வளோ முக்கியம், வேத வாசிப்பு. ஏன் வேதம் நம்மளுக்கு முக்கியம்? ஏன் வேதத்தை படிக்கணும்? வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க, வேத பாடத்துக்கு வாங்க ஏன் சொல்கிறோம்? உங்களுடைய ஆவிக்குற வளர்ச்சிக்கு தாங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொடுற காலம் ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கோம். அநேக அது விளங்க மாட்டுது. பிசாசானவன் அவன் நேரம் முடிய போது அவன் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவாக பயங்கரமாக தீவிரமாக இறங்கிட்டு இருக்கான். பயங்கரமாக தீவிரமாக இறங்கிட்டு இருக்கான். எப்படியெல்லாம் தேவ ஜனங்களை சீரழிக்க நினைக்கிற அந்த அளவுக்கு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வைராக்கியம், வேதத்தில் வைராக்கியம். ஆரம்பத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது உபவாசம் எடுத்தோம். எப்படி விட உபவாசம் எடுத்தோம்? 20 நாள் 40 நாள் வைராக்கியம். இப்போ எங்கெங்க போச்சு அந்த வைராக்கியம்? இப்போ எங்க? முடியல, உபவாசம் எடுக்க முடியல, உபவாசம் எடுக்க முடியல. நிறைய வேலை. எங்கே போச்சு? உனக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த வைரம் எங்க? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஆரம்பத்தில் உள்ள வைராக்கியத்துக்கும் இப்போ வைராக்கியத்துக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். ஒரு பாஸ்டர் சொன்ன கதை, அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அவர் சொன்னார், ஒரு அம்மா வந்து சபையில் நேராக பாஸ்டரை பார்த்து பேசினாங்களாம். இனிமேல் நான் சபைக்கு வர மாட்டேன். அப்போ காரணத்தை சொன்னார். இதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் சில பேர்லாம் மேனபர் சொல்லுவாங்க, சில பேர் ஒய்ஃப் சொல்லுவாங்க. நான் 2 பேருமே சேர்த்து வச்சு கொஞ்சம் கற்பனையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்தாங்க. வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பாஸ்டர் நான் சபைக்கு வர மாட்டேன்னு. பாஸ்டர் கேட்டேன் ஏன்னு.
நான் சபையில் வந்து உட்காந்துருக்கும் போது பார்க்குறேன், அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேவனை ஆராதிக்க கனம் கொடுக்க மாட்டுறாங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல, சரி நான் வெளியே வரேன். பாஸ் ரொம்ப சந்தோஷம், உன்னை நான் ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். அதுக்கு முன்னே எனக்கு ஒரே ஒரு உதவி, சரிங்களாண்ணே? அப்போ அவங்க சொன்னால் அதான் நாங்கள் தான் போக போகிறோமே. சரிங்க பாஸ்டர். பாஸ்டர் என்ன பண்ணாராம், 2 டம்ளரில் தண்ணி தழும்ப வச்சு நீங்கள் சபையை 3 வாட்டி சுற்றி வாங்கினாங்க. 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதே மாதிரி 3 வாட்டி சுற்றிட்டு வந்தாங்க. தண்ணியை பார்த்துக்கொண்டு தழும்பாமே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பாஸ்டர் கேட்டாராம், நீங்கள் சுற்றி வரும்போதே என்னென்ன பார்த்தீங்க? உங்கள் பிள்ளைங்க பின்னால் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதை நீங்கள் கவனிக்கல. அங்கே பக்கத்தில் என்ன இருந்து இது என்ன இருந்து கவனிக்காமல் அவ்வளோ கவனமாக ஏன் கொண்டு வந்தீங்கன்னு. சார் அது தழும்பக்கூடாது, நீங்கள் தான் சொன்னீங்க தழும்பாமல் ஒரு சொட்டு கீழே விழுவாமல் பத்திரமா கொண்டு வரணும்னு சொன்னீங்களே, அதனால தான் கொண்டு வந்தேன்னு. அப்போ தான் அவர் சொன்னாராம், ஆரம்பத்தில் நீ தழும்பாமல் தான் சபைக்கு வந்த. யார் என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, என்ன நடக்குது, எது நடக்குது, அங்கே எது நடந்துக்கிட்டு, யார் என்ன சொல்கிறாங்க, எதுவுமே இந்த காது இப்படி மூடிக்கிட்டு ஆவிக்குரிய காதில் திறந்து கர்த்தரே நோக்கி பார்த்து கொண்டு இருந்தியே, அந்த வைராக்கியம் எங்க? இப்போ இவ்வளோ ரீசன் கொடுத்து கொண்டிருக்கீங்க. பக்கத்தில் அவர் சொன்னார், பக்கத்தில் உன் ஹஸ்பண்ட் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரை நீ பார்க்கல, அவரோட ஒவ்வொரு ஸ்டெப் நீ பார்க்கல. உன் மனை பக்கத்தில் வந்துட்டு அவங்களிடத்தெல்லாம் எதையுமே பார்க்காம உனக்கு கொடுக்கப்பட்டதை கவனம் பார்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிய. ஏன் அப்போ முடிஞ்சது? இப்போ ஏங்க பல காரணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நாம் எல்லாரும் ஆரம்பத்தில் அந்த பாத்திரத்தை தூக்கி பார்த்து கொண்டே வந்தோம். ஆரம்பத்தில் நமக்கு பாத்திரமாக இருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி நான் தேவ ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறாரு, எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அதுதான் நோக்கி பார்க்க போகிறேன். யார் வந்திருக்காங்க, யார் என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் எப்போ தேவ ஆலயத்தை தேவனோட பிரசனை முடிஞ்சு வெளியே போகும்போது தான். வீட்டுக்கு விட்டு சபைக்கு வரும்பொழுது எந்த நோக்கமில்லை, நேராக தேவாலயத்துக்கு வந்து கொண்டு ஆரம்பத்தில் அந்த வைராக்கியம் இப்போ எங்கே போச்சு? பிசாசன் எப்படியெல்லாம் நம்மளை இழுத்து கொண்டு போகிற, ரகசியமாக தெரியாமல் நம்மளுக்கு விளங்காமல் அந்த விளங்குற தன்மை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறான். நாமே நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். யாரும் நம்மளை ஏமாத்தல, நாம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த 14,600 நாள் வரைக்கும் தேவன் வருத்தத்தோடு இருந்தாராம். இந்த ஜனங்களே வழுவி போற இருதயமுள்ள ஜனங்களா இருக்கிறாங்களே. இப்போ ஒவ்வொருத்தர் கணக்கு போடுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை நாள், எத்தனை வருஷம்னு கேட்கல, எத்தனை மாதம்னு கேட்கல, எத்தனை நாள் கணக்கு போட்டு பாருங்கள். இத்தனை நாளில் தேவன் உங்களை பார்த்து எந்த ஒரு நாள் நீங்கள் வழி பெறுவது முழுவதும் இருந்திருக்கீங்களா? அதுலேருந்து மனம் திரும்புங்க. ஆவியானவர் உங்களை கூட இருக்கிறார். உங்களை உணர்த்துகிற தேவன், உங்களை உணர்த்தி நடத்துகிற தேவனுங்க. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். நம்மளை ஒதுக்கி தள்ளுறவர் இல்லை, நம்ம கீழே போட்டு மிதிக்கிறவர் இல்லை, அவர் நம்மளை தூக்கி விடுகிற தேவன். இந்த பலவீனமான இந்த சரீரத்தை பலப்படுத்துகிறவர் அவர். 40 வருஷ காலத்தில் அரோசித்து வேதனையோட அவங்க பரீட்சை பார்த்து அவங்களுக்கு கிரிகளை கண்டு 95 சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்களாக்கா, இந்த எபிரேய 7ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் சொல்லப்பட அப்படியே 95 சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கு. அதே சமயம் யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து 7 வரைக்கும் வாசிச்சிங்களாக்கா, அங்கே நடந்த சமம் அப்படியே இதுதான்.
3 இடத்துல இந்த காரியத்தை சொல்கிறேன்னா தேவன் எவ்வளோ வேதனை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைத்து. அரோசித்துன்ற வார்த்தை நீங்கள் டிக்ஷனரி தேடி பாருங்கள். நான் இங்கிலீஷ் அந்த வார்த்தை படித்தேன். பாஸ்டர் ஜோஷியோட கேட்டது அர்த்தம் என்னென்னு ரொம்ப துக்கத்தோடு நான் மலாய் பைபிள் எடுத்து படித்து பார்த்தேன். தேவன் நம்மள மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவர், நம்ம மேலே எவ்வளோ கரிசனை உள்ளவர். நாம் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று கண்டும், நம்ம அப்படிப்பட்டவங்களை கண்டும் அவர் தொடர்ந்து அந்த வருத்தத்தோடு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாருங்க. அவர் இன்னும் வருத்தத்தோடு நம்ம நடத்தணுமா? இன்னும் வருத்தத்தோடு நம்ம நடத்தி கொண்டிருக்கணுமா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமா? ஆரம்பத்தை செய்தது என்ன? அந்த வைராக்கியம் எங்க? லூக்கா 10ஆம் அதிகாரம் 33-34 வசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் 33-34 வருஷம் போதும். 33 வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தன் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். 34 வசனம் மறுபடியும் வாசிங்களேன். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தானுக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஓகே, பைபிள்ல நல்லா பாருங்க. நல்ல சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலும் எண்ணெய திராட்சை ரசத்தை வறுத்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்து மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்தான். சத்திரத்தான்கள் கையில் கொடுத்தானா? சத்திரத்தான் கையில் கொடுத்தானா? எப்படி போட்டுப்பட்டிருக்கு? சிங்களா, டபுளா, திரிபலா? ஹலோ, கவர்மெண்ட் சத்தமாக சொல்லுங்க. சிங்கிள். அப்போ ஒரே ஒரு சத்திரம் தான். ஒரே ஒரு சத்திரம் தானே. நிறைய சத்திரத்தில் போய் விடல. அவன் குற்றம் எப்படி காணப்பட்டானா? 30 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றையராக விட்டு போனார்கள். அவனை அடித்து அவனை காயப்படுத்தி குற்றையரான காணப்பட எப்படின்னா மிக மிக ரொம்ப வருத்தமான நிலைமையில் அவனை விட்டு போயிட்டாங்க, அடித்து எடுத்து. அதுதாங்க ஆரம்ப ரட்சிப்பு. சத்துருவான பிசாசான பொல்லாத ஆவிகளை, சாபங்களை, தரித்திரங்கள் நம்மளை ஆளுகை செய்து நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நம்மளால் முன்னேற முடியாமல் நம்மளை அழுத்தி நம்மளை சின்னப்படமாக்கி உதவி திரட்ட பிசாசானவன். நல்ல சமரன் இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்தார்.
நம்மளை தேடி வந்தார். நாம் தேடி போல அவர் நம்ம தேடி வந்தார். காயங்களை பற்றி குற்றராக இருந்த நம்மை அவர் என்ன செய்தார்? தன் திராட்சை ரசத்தினால, தன் எண்ணெயினால, தன் அபிஷேகத்தினால நம்மளை காயங்களை ஆற்றி அவருடைய சுய வாகனத்தில் நம்மளோட பாடுகளில், நம்மளோட அக்கிரமங்களை, நம்ம சாபங்களை அவர் சுமந்து கொண்டு காயங்களை ஆட்டி சத்திரத்தில் போய் விட்டார். சத்திரன் என்ன? சபையில். என்னோட கேள்வி இது தான். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டீங்க. என்னோட கேள்வி இந்த கேள்வி தான். உங்களை குற்றரா, என்னையும் உங்களையும் நம்ம காயப்படுத்தியிருந்த குற்றரா காணப்பட்டு இந்த சத்திரத்தை தான் உன்னால் வாழ முடியும், இந்த சத்திரத்தை உன்னை காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி ஏன் தேவன் உனக்கு தேடி இந்த சத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு? எல்லா சபையை கேளுங்க இந்த விஷயத்தை. ஒவ்வொரு சபையும் தேவனை ரட்சித்து ஏன் அந்த சபையில் கொடுத்துருக்கிறாரு. உன்னால் அங்கே தான் நீ வளர முடியும், அந்த சத்திரம் தான் உன்னை நடத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நல்ல ஆன பிறகு நல்ல குற்றவனாக காணப்பட்டு அவன் தேவன் திரும்பி வருமளவும் எப்பங்க? வருகையில். அவர் சொன்னாரா, நீ நல்லா ஆன பிறகு இன்னொரு இடத்துக்கு போன்னு. ஆரம்பத்தில் உன்னை ரட்சித்த, உன்னை வழி நடத்தின, உனக்கு உபதேசித்து ஆவிக்கிற ஆகாரத்தை கொடுத்து உன்னை சோர்ந்து போகிற நேரம்லாம் உன்னை பலப்படுத்தி உன்னை வழி நடத்தி கொண்டு இருந்த அந்த சபையை விட்டு நீ பல ரீசன் கொடுத்துட்டு போறிய. ஒரே ஒரு விஷயந்தான், கர்த்தர் மேலே உனக்கு வைராக்கியம் இல்லை. நீ வழி போய் இறுதி முழுவராக இந்த எகிப்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களை போல நீ இருக்கிறாய். நீ எந்த ரீசனை கொடுத்தாலும் உன்னை நடத்துகிற மனுஷன் அல்ல கர்த்தர், உன்னை போஷிக்கிற மனுஷன் அல்ல கர்த்தர். உன் தேவன் ஏங்க உன்னை இங்கே வச்சிருக்கணும்? எதுக்கு? எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், சேற்று விழுந்து கிடந்து நம்ம தூக்கி எடுத்து உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. இப்போ அந்த வைராக்கியம் எங்கே? இந்த வைராக்கியம் எங்கே? அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்குமானார் கிறிஸ்துவுக்குள், நான் இன்னும் 2 வார்த்தை சொல்லி முடிக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் உனக்குள்ள வைராக்கியம் இருக்குமானா, நம்பர் 1, நீ குறை சொல்லுறவன் இருக்க மாட்டாய். நம்பர் 2, நீ குற்றம் காணுகிறவன் இருக்க மாட்டாய், மற்ற குற்றப்படுத்த மாட்டாய். நம்பர் 3, நீ ஊருக்கு அதை பேசுகிற ஆளாக இருக்க மாட்டாய். நம்பர் 4, நீ கோல் சொல்லுவனாக இருக்க மாட்டாய். என்னை நடத்தின தேவன், என்னை நடத்தி கொண்டிருக்க தேவன் இனிமே என்னை நடத்துவார் என்று அவர் மேலே நீ பாரத்தை வைப்பாய். அவர் மேலே பாரத்தை வைப்பாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னை போஷிக்கிற அவர். தாவீது சொன்னால, சத்துருக்கள் மத்தியில் பந்து ஆயத்தப்படுத்துகிறாருன்னு. உன்னை போஷிக்கிற தேவனுங்க. கர்த்தர் உன்னை ஆலோசிக்கணுமா? உன்னை வருத்தத்தோடு உன்னை பார்த்து கொண்டு இருக்கணுமா? நீ இன்னும் அவரை பரிச்சை பார்த்து உனக்கு அவர் கிரியை கண்டு உன்னை செய்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளோ ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் உன்னை அதிகமாக நேசிக்கிறார. நீ வெளி தோற்றத்தில் வெளி பார்வைக்கு நல்ல மாதிரி நடித்துக்கொண்டு பிற்பாக நீ பாவத்துக்குள்ளே ஜீவித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடாரா? இன்னும் நேசித்து கொண்டு இருக்கிறார்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 14,600 நாட்கள் அவளை ஆரோசித்து கொண்டு தான் இருந்தாங்க, வலுவி போய் கொண்டு தான் இருந்தாங்க, பரிச்சை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய கிரியைகளை பார்த்து கொண்டு மண்ணா இல்லையே என்று மண்ணாவை கொடுத்தாரு, தண்ணீர் இல்லையே தண்ணீரை கொடுத்தாரு. எப்போ பாரு நாங்கள் வெறும் வெள்ளை பொண்ணு வெள்ளிருக்காய் தானா காடையை கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லை. தேவனை தெரிந்து கொள்ளும்போது
உங்கள் சமுதாய மத்தியில், உங்கள் உறவினர் மத்தியில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் போகிறீங்களா, இந்த வெள்ளைக்கார கடவுள் கும்பிட போகிறீங்களா, கிறிஸ்துவில் சேர போகிறீங்களா, நாசமாக போகிறீங்கன்னு வார்த்தையை கேட்டிங்களே, அவங்க முன்பாக கர்த்தர் உயர்த்தினார. ஒன்றும் இல்லாமல் உங்களை வீடு கொடுத்தாரு, ஒன்றும் இல்லாமல் காரை கொடுத்தாரு, ஒன்றும் இல்லை வசதியை கொடுத்தாரு. உனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு நல்ல ஒரு மனைவி கிடைக்கும், நல்ல ஒரு கணவர் கிடைக்குமான்னு சொல்லி உன்னை தூச்சித்தாருங்களே, அவங்க மத்தியில் நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்து உன்னை போஷித்து கொண்டு இருக்கிறார. அந்த வைராக்கியம் தேவனுக்குள்ள பேங்க இருக்கு. ஏன் ஆசீர்வாதம் மேந்து கொண்டு இருக்கிறோமா? ஆசீர்வாதம் நம்ம மறைக்குதா? ஆரம்ப நாட்களில் எப்பொழுது வந்தாலும் ஆத்மா ஆதாயப்படுத்தணும், சுவிசேஷம் சொல்லணும். நான் சொல்கிறேங்க, முன்ன சில விசுவாசிங்க கால் பண்ணுவாங்க, பாஸ்டர் நான் சேர்ச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நான் வண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கேன், காடியில் இடம் இருக்கு, யாராவது ஏற்றணுமா பாஸ்டர்? பசங்க தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், யாராவது ஏற்றணுமா? ஆனால் இப்போ கர்த்தர் கார் ஆசை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் கார் கொண்டு வருவீங்க, நாங்கள் ப்ரே பண்ணுவோம், கடவுளை ஆசீர்வாதம் ஆண்டவர், எங்களை மென்மேலும் ஆசீர்வாதம் ஆண்டவர், காரை ஆசீர்வாதம் ஆண்டவர். கடைசியை எப்படி ஜெபம் பண்ணி முடிப்போம்? ஐயா அந்த காரில் ஏறுவரெல்லாம் ரட்சிக்குள்ளே வழி நடத்தணும், உங்களோட ராஜர் பயன்படுத்தணும் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு ஆமேனும் போடுவீங்க. ஆனால் ஏற்ற நேரம் இல்லை, பல ரீதியில் கொடுத்துட்டு இருக்கீங்களே. கர்த்தர் உங்களுக்கு காரை கொடுத்து எதுக்குங்க? உங்களுக்கு உங்களை ஆசீர்வாத தேவன் அவர் ராஜ்யத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள், கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். ஜனங்களை வர்றதுக்கு, சபைக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஒவ்வொரு சனிக்கிழமை பார்ப்பேன், ஆனால் அவங்கள்ட்ட நான் சொன்னதில்லை. வாலிப ஒவ்வொரு சனிக்கிழமை நான் குரூப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பேன், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பிரச்சனையாக இருக்கும். விசேஷ கூட்டம் வந்தால் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்கும். போன மாதஸ் டேக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை, இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் இங்கே தான் வரணும். எனக்கு வந்துச்சு கோல், பஸ்ஸு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் கிடைக்குமா சார்? நான் உடனே 2 இடத்துல கால் பண்ணேன், சரி நான் போகிறேன் பஸ்ஸை. எனக்கு தெரியும் யார் கால் பண்ணால் யார் போவான்னு. ஆனால் ஏன் அப்படி ஆரம்பத்தை செஞ்சுங்க? இப்போ அந்த வைராக்கியங்க முன்ன சாட்சி கொடுக்க போகிறது வைராக்கியமாக இருந்த சாட்சி கொடுக்க, இப்பயும் போக முடியல. அப்போல்லாம் பஸ் ஈஸி சாட்சி கொடுக்க, இப்போ கஷ்டம். இப்போ இன்னும் ஈஸிங்க, இன்னும் ஈஸி. உங்களுக்கு தெரியுமா? ஆனால் பிசாசானவன் அந்த ஈஸியான வழியை மூடி மறைச்சி வச்சுருக்கிறான். நான் மாசால சொன்னேன், இதை மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. கர்த்தரோட சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஏங்க கடினம்? தேவனோட வார்த்தை வல்லமை இருக்கா இல்லையா? அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாதான், கிரியை செஞ்சு தான் திரும்பும். அந்த வார்த்தை ஒரு தடவை போணுச்சுன்னா அது வேலை செஞ்சு முடிக்கும். ஐ மீன் அந்த வார்த்தை வெளியாகும்போது அது யார் யார் கேட்குறாங்களோ நிச்சயம் கிரியை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ஏங்க செய்ய மாட்டேறீங்க? நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சேன், நான் யோசித்தேன், அது உண்மையாக ப்ராக்டிக்கலாக செஞ்சேன், நடந்தது. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க, உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் இல்லையா? இன்னொரு ரகசியம் இவ்வளோ காலமாக எனக்கே தெரியல, அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். நான் கடையில் ஜாமான் வாங்க போனேன், ஸ்பேப்பாடு ஜாமான் வாங்க போனேன். அங்கே ஒரு லேடி இருந்தாங்க, ஒரு கேர்ள் அங்கே இருந்தாங்க. சரி 2-3 வாட்டி போய்ட்டு இவங்களை எப்படியா சாட்சி கொடுக்கணுன்னு. ஆனால் அவங்களுடைய நெத்தி இதெல்லாம் பார்த்த கையோட எப்படி உங்களை சாட்சி சொல்கிறது? திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த நேரத்தில் இமான் வந்து சேர்ச்சில் இருந்தான்.
அதுக்கு முன்னாடி இது அங்கிள் செய்யணுமா கேட்டுக்கிட்டு இருந்தான். உடனே நான் கால் பண்ணேன் அவனுக்கு. அவர் உடனே கட் பண்ணிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. நான் சொன்னேன் கால் பண்ணிடான்னு, வாய்ஸ் நோட்டு கால் பண்ணான். அவன் கால் பண்ணி அங்கிள்னு தான் சொன்னான். நான் என்ன பண்ணேன், ஃபோன் இப்படி எடுத்துக்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஒருத்தர் மெய்யான தேவன், கர்த்தர் நேற்றுன்னு மாற, கர்த்தரை நம்பி பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பாருங்கள், அவர் உங்களுக்காக மறிச்சார், உங்களோட சாபம் உங்களோட தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டார். எப்போ நீங்கள் நம்புறீங்களோ நிச்சயம் நடக்கும். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு செய்யலைன்னா அவரை நம்பாதீங்கன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டேன். அவனுக்கு என்ன நினச்சின்னு அவனுக்கு தெரியாது. ஏன் அப்படி கால் பண்ண அவனுக்கு அது வரைக்கும் இன்னும் அவன்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம தமிழனுங்க, நம்ம மெதுவாகவே பேச மாட்டோம். ஃபோனில் மெதுவாக பேசுவோமா, ஹலோ சொல்லுங்கள் இப்படியே பேசுவோம். 10 பேர் கேட்குற மாதிரி தான் பேசுவோம். இப்போ நான் பேசின வார்த்தை அந்த சகோதரி கேட்டிருக்காதா? அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யாதா? ஏங்க செய்ய மாட்டோம்? சாட்சி கொடுக்க இலகுவான ஒரு வழி. சும்மா ஃபோன் எடுத்து இருக்கீங்க 2 பேர் பார்க்குறீங்களா, ஃபோனில் அவங்கள பேசுங்க. ஆனால் இவங்கள்ட்ட தான் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த வார்த்தை ஆதியில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தோமே, இப்போ எங்கே போச்சு? கடைசியாக வாசி முடிங்க. என்ன 2வது பாயிண்ட்ஸ் வந்து பேச நேரம் இல்லை, அது ஒரு தனியாக போயிடும். எபிரேயர் 3:14 வாசி முடிங்க. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருப்போமானால், அதை பாடனால உண்மையே நம்பி வந்தேன். முடிவு பரியந்தம் நீர்தான்றமே அவர் மேலே வச்சு நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை, அந்த வைராக்கியத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருப்பீர்களானால் கிறிஸ்தோட பங்காக இருப்பீங்கள். கிறிஸ்தோட பங்குன்னு என்ன? அவரோட ஷேருங்க. அவருக்கு வச்சிருக்க அத்தனை ஆசீர்வாதங்கள், அவர் வச்சிருக்க அத்தனை பொக்கிஷங்களில் நீங்கள் ஷேராக இருக்கீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதில் பங்குழுவலாக இருக்கிறோமா? நல்ல பங்குன்னு சொன்ன மரியாள், அவள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டால எந்த நிலைமையில் இருந்தா தேவன் எப்படி அவர் ரசித்தார்? முடிவு பரியந்தம் அந்த வைராக்கியத்தில் வாழ்ந்தா. நாம் அந்த வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேத அடிப்படையில் சொல்கிறேன், உங்களை பயமுறுத்தலை. 14,600 நாள் அவங்க அரசு கிரிகளை கண்டு தேவன் ஏங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் வைத்து ஜோஷுவா காலேப் அது கீழே 20 வயசு கீழே உள்ளவங்க மட்டும்தான் காணாத சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி மற்றவங்களை யாரும் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவங்க வனாந்திரத்திலே சாகிற வரைக்கும் அந்த சந்ததி 20 வயசு கீழே உள்ளவர்கள் மட்டும்தான், 20 வயசு மேலே உள்ளவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் காணானுக்கு வரக்கூடாது, வனாந்திரத்தில் சாகணும். ஜோஷியாவும் காலேப்போட சந்ததி மட்டும்தான் காணாததுக்கு போகணுன்னு சொல்லி அந்த 14,600 நாள் அவெல்லாம் அரசித்தாங்க, அவங்கள பரிச்சை பார்த்தாங்க. தேவன் வருத்தத்தோடு இருந்து வனாந்திரத்தில் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் 40 வருஷத்தை வச்சுருந்தாருங்க. அவங்க போகக்கூடாது. நீங்கள் நல்ல வீட்டில் போய் படித்து பாருங்கள், அவங்க போகக்கூடாது. ஏன்னா அவங்க சகோதரரே 12 ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களிடத்தில் ஒருவனுக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களுக்கு இல்லாதபடிக்கு கவனமாக இருங்க. எப்படி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்தெந்த விஷயத்தில் விட்டோம்? அவரோட வைராக்கியத்தை, அவர் மேலே இந்த வைராக்கியத்தை விட்டுட்டு பரவாயில்ல அப்புறம்னு போகிறீங்களே, அந்த இடத்துலங்க
அப்புறம் என்று சொல்லி கர்த்தரோட விஷயத்தில் அதை செயல்பட அப்புறம் இதனால் இப்படி ஆச்சு என்று சாக்கு போக்கு சொல்கிறீங்களே, அந்த இடத்துல அவரை வழுகி விட்டு விலகிறீங்க. பிரியமான ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, அடுத்த வாரம் கர்த்தரோட பந்தியில் பங்கு பெற போகிறோம். அந்த பந்தியில் பங்கு உள்ளவர்களாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எதுன்னு நினச்சி கொண்டிருக்கீங்க, எது உங்களை வாழ்க்கை வேண்டுங்க அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். உன்னை ஆராய்ந்து உன் உள்ள திரிங்களை ஆராய்ந்து பார். நீ என்னோட பந்தியில் பங்கு பெற வரும்பொழுது அந்த பந்தியானது உனக்கு விசேஷமாக இருக்க போகுது. அந்த பந்தியானது உனக்கு பெரிய ஒரு அபிஷேகமாக இருக்க போகுது. நீங்கள் பாருங்கள், அந்த நாள் நீங்கள் உண்மையிலேயே நீ தேவன் முன்பாக ஆரம்பத்தில் கொண்டு அந்த வைராக்கியத்தை விட்டு அந்த வைராக்கியத்தில் இருந்தது போல் இந்த வைராக்கியம் இப்போ அந்த வைராக்கியத்தை மறுபடியும் புதுப்பிங்க. தேவனோட பாதத்தில் உட்காருங்க. எதெல்லாம் நீங்கள் செய்யலைஞ்சிங்க, எதெல்லாம் தேவன்கிட்ட விலகினீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பேர்டனாக இருந்து கொண்டிருக்குது, அதெல்லாம் விளக்கி மனம் திரும்பி அவரை பார்த்துல வாங்க. உன்னை தூக்கி விடுகிற தேவனுங்க அவர், உன்னை உயர்த்துகிற தேவனுங்க. மனுஷன் அல்ல, உலகம் அல்ல, பிசாசனை உங்களை கீழே தள்ள தான் பார்த்து கொண்டிருப்பான். தூர ஆலோசனை உன்னை கீழே தள்ள தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக ஆலோசனை உன்னை மேன்மைப்படுத்தும். உன்னை ஆராய்ந்து பார். சீரியஸாக சொல்கிறேன், இது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வாரம் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்க வர பந்தியானது அது உங்களுக்கு விசேஷமாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கை அது விசேஷமாக இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டியது தேவன் திறக்க போகிறார். ஆனால் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க, உங்கள் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க, உங்கள் செயலை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ ஃபாதர். ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனை துதிக்கிறோம் பிதாவே. ஐயா, நம்முடைய வார்த்தை கொண்டு பிதாவே, ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த வைராக்கியம் பிதாவே, மீது வைத்த இந்த வைராக்கியத்தில் பிதாவே, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய வேத வாசிப்பு, வேத ஆராய்வு, உபவாசம், சுவிசேஷன்ற ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், கர்த்தரோட காரியத்தில் செயல்பட்டு கொண்டது, என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உம்முடைய ஆலயத்துக்குள் வர வேண்டும். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய தொழுது கொண்ட பிறகு தான் மற்ற காரியம் என்று வைராக்கியமாக இருந்தோமே. இப்போ அது எங்கே? கர்த்தர் கேட்குறாரு, எங்கே? ஆதியில் என் மேலே வைத்திருந்த அன்பு எங்கே? ஆதி அன்பை விட்டா என்று இப்போ ஒரே ஒரு குறை தான். அந்த வைராக்கியத்தை நீ ஆராய்ந்து பண்ணிப்பார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஓ ஹல்லேலூயா, க்ளாரி ஃபாதர். நன்றி. ஆமென். நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். பிரதர் மாறன், பிரதர் ஸ்டீவன் ராஜ். காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா, அந்த அருமையான தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா, அந்த வேலையில் கூட ராஜா எடுக்க போகிறதான காணிக்கை ஆசீர்வதியும், கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, நீங்கள் காணிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்குது. யார் யார் வந்து டச் அண்ட் கோ வழியாக உங்கள் காணிக்கையை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது உங்கள் பேங்க்கோடைய ஆப் வழியாக நீங்கள்
காணிக்கை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை உங்களோட காணிக்கையை செலுத்தலாம். ஓகே, கடந்த வாரம் நம்ம மத்தியில் ஒரு துக்க செய்தி நம்ம சொல்லியிருந்தேன் குரூப்பில். ரெவரன் டெரன்ஸ் சின்னதுரை அவருடைய காலமாய் விட்டார், தேவனிடம் போய் சேர்ந்து விட்டார். அவருடைய இறுதி ப்ரேயர்ஸ்க்கு நம்ம போய் கலந்து கொண்டிருந்தோம், போய் பார்த்துருந்தோம். அவரை நான் பார்த்த ஒரே விஷயம், தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தார். அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அந்த மனுஷனுடைய வரலாறு என்னென்று பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருந்து கிட்டத்தட்ட 1000 பிள்ளைங்க அவங்களுடைய ஆர்ஃபனேஜ்லேருந்து படித்து கிராஜுவேட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு அந்த ஹோம். அதனால் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். பல சபைகளை ஆரம்பித்த ஒரு தெய்வ மனுஷனும் கூட அவர். அது மட்டும் இல்லாமல் மற்றவர் மேல் ரொம்ப அக்கறை உள்ள தெய்வ மனுஷனாக இருந்தார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவரும் அவரோட மனைவியும் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே அவங்கள விசாரித்து அவங்கள ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்திட்டு சென்ற ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கப்பட்டதான ஒரு மனுஷனாக இருந்தார். எப்பவுமே கருத்து உள்ளவராக இருப்பார். அது மட்டும் இல்லை, பாஸ்டர் பாஸ்கரனுடைய பிரின்சிபல், அவர் பைபிள் ஸ்கூல் படிக்கும் பொழுது அவருக்கு பிரின்சிபலாக இருந்தார். அநேக வேலையில் அநேக காரியத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனுஷனாக கூட இருந்த ஒரு தெய்வ மனுஷன் அவர் நம்ம மத்தியில் இல்லாத இருந்தது ரொம்ப பெரிய ஒரு லாஸ். ஆனாலும் அவர் நல்ல ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆமென். அவருடைய மகனும் அவருடைய மகளும் அவரை குறித்து பேசும் பொழுது அதை கேட்டு நான் ரொம்ப வியப்படைந்தேன். அந்த மாதிரிப்பட்ட அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாருன்னு அவர் சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு பிச்சைக்காரனோ ரோட்டில் யாரும் முடியாதவங்க இருந்தாங்கன்னா காசு கொடுக்காமல் வரவே மாட்டாரான். யாராச்சுக்கும் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் உதவி செஞ்ச ஒரு தெய்வ மனுஷனாக தான் இருந்தார்னு சொல்லி அநேக சாட்சிகள் அவரை குறித்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல இடம் கொள்ளாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலேயே வந்திருந்தாங்க அந்த இறுதி ஜெபத்துக்கு, அந்த அடக்க ஆராதனைக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். நம் சபைக்கும் ரொம்ப பிரியமான ஒரு தெய்வ மனுஷனாக கூட இருந்திருக்கார். நம் சபை எப்பொழுதும் கருத்தில் வைத்தவர் தெய்வ மனுஷன். எங்கே போனாலும் நம்ம தீராம் சபையை பற்றி அவர் எப்பயுமே சொல்லுவது உண்டு. நம்ம பாஸ்டர்ஸை பற்றி சொல்லுவதுன்னா பாஸ்டர் அப்பாவுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு நட்பு அவங்களுக்குள்ளார எப்பொழுதும் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அவங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தை நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் செலுத்த போகிறோம் அவருக்காக. நாம் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம தலைகளை வணங்கி லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஃபேமிலி. அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே அங்கே ஆறுதல் படுத்தணும் என்று சொல்லி லெட்ஸ் bow our heads. நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த அருமையான வேலை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே அப்பா, நமக்கு முன்பதாக சென்ற ரெவரன் கே சின்னதுரை ஆண்டவரே அப்பா, அவரோட வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, அந்த தேவ மனுஷன் ஆண்டவரே அப்பா விட்டு சென்ற விழுதுகள் ஆண்டவரே அப்பா, அவர்கள் மூலியமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆசீர்வாதம் அடைய நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேற்றவாளராக பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தை நீர் தாங்கிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அவரை நம்பி இருந்ததான ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அவரோட ஒர்க்கர்ஸ் ஆண்டவரே அப்பா, அவங்க போர்ட் மெம்பர்ஸ், அவங்க கமிட்டி ஆண்டவரே அப்பா, அந்த ஹோமில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை இழந்தது போல அந்த உணர்வு ஆண்டவரே அப்பா இராதபடிக்கு ஆவியானவரே நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவர் கடந்து சென்ற பாதையில் ஆண்டவரே அப்பா நாமும் செல்லவும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே கற்றுதாரும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அதே போல மனப்பான்மை உள்ள ஜனங்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல ஒரு உதாரணமாக அந்த மனுஷன் வாழ்ந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இந்த வேலையில் கூட ராஜாப்பா அவங்க ஊழியங்களை நாம் தாங்குகிறோம் என்ற ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தை நாங்கள் ஜெபத்தில் தாங்குகிறோம் ஐயா. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே.
ஆமென். நம்ம அமருவோம். சீக்கிரமாக நான் அறிவிப்பு சொல்லி முடித்து விடுகிறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு விற்கப்படுகிறது. அதை வாங்கி கொள்ளுங்கள். சபையோட கட்டணத்துக்காகவும் சபையோட காரியங்களுக்காகவும் அந்த உணவு விற்கப்படுகிறது. அதனால் வாங்கி கொள்ளுங்கள். அங்கே விற்பனைக்குரியதான சகல காரியங்களும் சபைக்குரியதான காரியங்களுக்காக மட்டுமே அது விற்பனைக்குள்ளது. அதை மறந்துடாதீங்க. மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதை நான் உங்களுக்கு மறுபடியும் வலியுறுத்துறேன். சிலர் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு சாட்டையை எடுத்து அடிக்கணும், மேசையை கவுக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு தெரில. இது வந்து முற்றிலும் வந்துட்டு சொந்த லாபத்துக்காக இதை செய்ய கிடையாது. இது சபையோட காரியத்துக்காக செய்யப்படுகிறது. இன்றைக்கி பாஸ்டர் அப்பா பல முறை சொல்லியிருக்கிறாரு, இந்த சபைக்கு கிட்டத்தட்ட 800,000 நம்ம வந்து கொலெக்ட் பண்ணது வந்துட்டு அந்த சாப்பாடு விற்பனை மூலிமா இத்தனை வருஷ காலமாக 800,000 கிட்ட இந்த சபைக்குரியதான காரியங்களை கட்டி முடிப்பதுக்கு முக்கியமாக இருந்தது அந்த விற்பனை தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாங்குங்க. நீங்கள் நினைப்பீங்க 5 வெள்ளி தான், இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு. அது இட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். அந்த லாங் ரனில் பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதனால் தொடர்ச்சியாக சப்போர்ட்டிவாக இருங்க, அந்த காரியங்களை மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டடி நாளைக்கு நமக்கு இருக்குது. மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். பைபிள் ஸ்டடி இந்த முறை யார் சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அம்மா. சரியா? இது வந்து நம்மளால் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இது சோலார் எக்லிப்ஸ் போல். சரியா? சோலார் எக்லிப்ஸ்னால் சூரியன் மறையிற ஒரு கட்டம். அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காத ஒரு கட்டம், ஆனால் இது நடக்குது. ஸோ அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு கடந்த வாரம் முழுவதும் அவங்க ஆயத்தத்தில் இருக்கிறாங்க. இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் பைபிள் ஸ்டடி வந்து கலந்து கொள்ளுங்க. இது ரொம்ப நல்லா இருக்க போகுது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாத படிக்கு வர முடியல, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அந்த டைமில் கமிட் பண்ண முடியல, ஆனாலும் நான் ஆன்லைனில் பார்க்க முடியும்னு சொல்கிறவர்கள் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்ம லிங்க் அனுப்புவோம். சும்மா எல்லாத்துக்கும் நாங்கள் போட மாட்டோம். உண்மையாகவே விருப்பப்படுகிறவர்களுக்கு தான் நம்ம அந்த லிங்க் நம்ம கொடுப்போம். நீங்கள் அது மூலியமாக நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து அவங்க நம்ம மத்தியில் அந்த பைபிள் ஸ்டடி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பேட்டல். ஸோ நான் ரொம்ப அவளோட இருக்கிறேன். இது மூலிமா நான் என்ன கற்றுக்க முடியும் என்று சொல்லி எப்பொழுதுமே தேவனோட வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை படித்தாலும் அது புதிதாக தேவன் ஒரு காரியத்தை பேசுவார். அதனால் யாரும் வர முடியுமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். வர முடியாதவர்கள் ஆன்லைன்லையாச்சும் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்கள். சரியா? அதை மறந்துடாதீங்க. வாலிப முகாம் வருகிறது இந்த வாரம். ஸோ 28ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். ஸோ மறக்காமல் வாலிப பிள்ளைகள் தான் அவங்கள அனுப்பி விடுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 2 தேவ மனுஷர்களும் பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த வகையில் தேவ வார்த்தையை வழங்கக்கூடியவர்கள். சிங்கப்பூர் தேசத்தில் ஏஜியில் எக்ஸ்கோ மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. பெரிய ஒரு இடத்துல இருக்கிறதான ஆட்கள். இவர்களை கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ ஆனாலும் நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்கி இவங்க வர்றது வந்து ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்க நம்ம காணிக்கைக்காக வரலைங்க. அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோங்க கொடுத்துட போகிறோம். ஆனாலும் அந்த ஊழியத்துக்காக அவங்க வராங்க, இந்த பிள்ளைகளுக்காக வராங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. வாலிப முகாமுக்கு நிறைய புது பிள்ளைங்க வராங்க. நான் வழக்கமாக சொல்வது போல தான் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது. புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அது தேவன் அறியாதவர்கள் நிறைய பேர் வராங்க. கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே 30 பேர் வராங்க. 30 பேர் புதிதாக வர்றவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முன் வந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விதைக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த முகாமில் கலந்துக்கிட்டோம், தேவனை அவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம யூத் கமிட்டி மெம்பர்ஸை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பணத்தை செலுத்தலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது கேஷாக கூட கொடுக்கலாம். அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். 350 வெள்ளி. ஆனாலும் உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியல, என்னால் ஒரு 100 வெள்ளி தான் கொடுக்க முடியும் பாஸ்டர். எதுவாக இருந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதம் தான். நீங்கள் 50 வெள்ளி கொடுத்தாலும் ஒரு ஆசீர்வாதம் தான், 10 வெள்ளி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். ஆமென். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யலாம். அது நாங்கள் முற்றிலும் உங்களை வர வைக்கிறோம் அந்த காரியங்களுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சண்டே ஸ்கூல் கேம்ப் வருகிறது. அடுத்த வாரம் கிடியன் குறித்து அவங்க பேசுகிறாங்க, த ஜேர்னி ஆஃப் கிடியன் என்று சொல்லி. ஸோ அதற்காக நம்ம ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். 5லேருந்து 7ஆம் தேதி ஜூன் வரைக்கும் 8லேருந்து 12 வயதில் இருக்கிறதான பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அதுக்கும் நிறையா புது பிள்ளைங்க வராங்க. அவங்கள ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த நம்ம சண்டே ஸ்கூல் கேம்பையும் மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க. சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரிங்களாங்க? ஸோ இதை மறந்துடாதீங்க. இவ்வளவுதான் முக்கியமான அறிவிப்புகள், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? நம்மளோட அவுட்ரீச் சர்வீசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நடக்கும். ஸோ மறக்காமல் வந்து அவுட்ரீச் சர்வீஸில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம கேம்ப் ஸ்பீக்கர் நான் சொன்னது போல் நம்மளுடைய முகாம் யூத் கேம்பில்
பெரியவங்களுக்கு உரியதான முகாம் பாஸ்டர் செல்வகுமார் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. தேவ வார்த்தையை அவர் வழங்குறதுக்கு டைட்டில் கூட அவர் கொடுத்துட்டாரு. ஸோ ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேம்புக்கு இப்போலேருந்து சேமிச்சுட்டு வாங்க. கேம்புக்கு நீங்கள் நிச்சயமாக வரணும். சரிங்களா? நம்ம எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையானவர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அந்த வெள்ள கொடிராஜா, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எப்படி விருப்பப்படுகிறீரோ அதே போல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆதியிலிருந்து எங்கள் அன்பு ஆண்டவரேப்பா ஒருபோதும் அசைக்கப்படாம ஆண்டவரேப்பா எப்படி நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே, எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோமோ அதே போல் நாங்கள் இன்னும் தொடர்ந்து வாழவும் ஆண்டவரேப்பா. நாங்கள் சோர்ந்து போயிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேப்பா. உங்களை விட்டு விலகி இருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரேப்பா. நீர் தயவு பண்ணி மன்னி ஆண்டவரேப்பா மீண்டும் எங்களை தூக்கி எழுப்பி ஆண்டவரேப்பா உமக்காக ஓடவும் ஆண்டவரே, வைராக்கியமாக ஜீவிக்கவும் ஆண்டவரேப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையானது ஆண்டவரேப்பா இந்த வாரம் முழுவதும் எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பேசுகிற மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரேப்பா. கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். God bless you.